திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 1062, அதிகாரம் இரவச்சம். திருச்சியிலிருந்து கல்லணை செல்கின்ற சாலையில் காவிரி ஆற்றின் வடக்கு கரையை ஒட்டி அமைந்துள்ளது திருவலச்சோலை என்னும் கிராமம். இந்த கிராமத்தில் 1920களில் வாழ்ந்த மக்கள் தங்களது குடிநீர் மற்றும் தண்ணீர் தேவைக்காக காவிரி ஆற்றையே நம்பியிருந்தனர். அக்கிராம மக்கள் தாங்கள் வசிக்கின்ற பகுதியிலிருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தூரம் வரை உள்ள காவிரி ஆற்றுக்கு சென்று தண்ணீரை கொண்டு வந்து தங்களது வீடுகளில் குடிக்கவும் பிற தேவைகளுக்காகவும் பயன்படுத்தி வந்துள்ளனர். அந்த நேரத்தில் அதே ஊரில் முத்து என்பவர் பல வீடுகளுக்கு சென்று பிச்சை எடுத்து அதில் கிடைக்கும் உணவை உட்கொண்டு வாழ்ந்து வந்துள்ளார். இந்த பகுதியிலேயே அவர் அலைந்து திரிந்து வந்ததால் தண்ணீருக்காக மக்கள் படுகின்ற துன்பத்தினை கண்டு திருவலச்சோலை பகுதியில் கிணறுகளை அமைக்க திட்டமிட்டார். இதைத் தொடர்ந்து முத்து தான் பிச்சை எடுத்து சேமித்து வைத்திருந்த ரூபாய் 400 கொண்டு திருவலச்சோலையில் 3 இடங்களில் உறை கிணறுகளை அமைத்தார். இந்த கிணறுகளை மக்கள் பயன்படுத்தி தங்களது தண்ணீர் தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டனர். இந்நிலையில் 1927ஆம் ஆண்டு முத்து இறந்து போனார். அவரது நினைவாக திருவலச்சோலை சாவடி பகுதியில் முத்து அமைத்த கிணற்றின் சுற்றுச்சுவரிலேயே ஒரு கல்வெட்டு வைக்கப்பட்டது. அந்த கல்வெட்டின் மூலம் தான் பிச்சை எடுத்தும் கூட மக்கள் நலனுக்காக பாடுபட்ட முத்துவின் சிறப்பினை போற்றுவதாக அமைந்துள்ளது. பிச்சை எடுத்துதான் உயிர் வாழ வேண்டும் என்ற நிலை இருந்தால் இந்த உலகை படைத்தவன் பிச்சை எடுப்பவரைப் போலவே அங்கும் இங்கும் அலைந்து கெடுவானாக என்பதை இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுக உலகு இயற்றியான் என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். பிச்சை எடுத்தல் அவலம், உழைத்து வாழ்வதற்கே அகிலம்